ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு உட்கட்சி மோதல் ஏற்பட்டு 4 பிளவுகளாக அதிமுக பிளவுபட்டிருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் உட்கட்சி பூசல் மோதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிலையும் பார்க்கும் பொழுது இந்த சட்டமன்ற 2026வது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக மோசமான ஒரு தோல்வியை தழுவிய காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மேலும் உட்கட்சி பூசல் அதிகரிச்சிருக்கிறது. கட்சிகளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா முரண்பட்ட கருத்துக்கள் வெளிப்பட்டு கட்சி உடையக்கூடிய நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கும் இடையில கட்சியின் கட்டுப்பாடுகளுக்கான அதிகார போட்டி வெளிப்படையாகவே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி எதிர்பார்க்காத ரூட்ல செக் வைக்கக்கூடிய வகையில எஸ்பி வேலுமணிக்கு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன வேலுமணி அவர்கள் செக் வச்சிருக்காரு எடப்பாடிக்கு அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் இந்த உட்கட்சி மோதல் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் தீவிரமடைஞ்சிருக்குங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கும் இடையில கட்சியின் கட்டுப்பாட்டுக்கான அதிகார போட்டி வெளிப்படையாகவே வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை அடுத்து கட்சிக்குள் அதிருப்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இதன் பின்னணியில் அதிமுக தற்போது 2 அணிகளாக செயல்பட்டு வருகின்றன. சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தாவிக அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தாங்க. இதையடுத்து குரடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி தரப்பு சபாநாயகர் மற்றும் ஆளுநரிடம் மனு அளித்தது. அதே நேரத்தில் உண்மையான குரடா சி. விஜயபாஸ்கர் தான் என்று வாதிடும் வேலுமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் என குற்றம் சாட்டி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் மனு கொடுத்துள்ளனர். இந்த இருதரப்பு மனுக்களும் தற்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனின் பரிசீலனையில் உள்ளன. சட்டப்படி உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கார். இதற்கிடையில் வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கார். ஆனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நீக்கங்கள் செல்லாது என்று வேலுமணி தரப்பு பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் அதிமுக பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று வேலுமணி தரப்பு அழுத்தம் கொடுத்து வந்துட்டிருக்காங்க. அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறும் பணியிலையும் அவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுக கட்சி சட்டப்படி பொதுக்குழு உறுப்பினர்களில் 1/5 பேர் கோரிக்கை வைத்ததால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதால் சுமார் 1000 உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறும் முயற்சியில் வேலுமணி அணி ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நகர்வை அறிந்த எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களிடம் பொதுக்குழுவை கூட்டும் கோரிக்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அதிமுகவில் அதிகார போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல தற்போது மிக அதிகமா பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அப்படின்னா அதிமுக பிளவும் அதனை தொடர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய அமைச்சரவை விரிவாக்க குழப்பமும் தான் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா என்ற கேள்வியே அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய விவாதமாகவே மாறியிருக்கிறது. இந்த நிலையில அதிமுக எம்எல்ஏக்களால் ஏற்பட்ட குழப்பத்தால் தான் இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கவில்லை எனவும், இதற்கு பின்னணியில லீமா ரோஸ் இருப்பதாகவே சொல்கின்றனர் அதிமுகவினர். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் எதிர்ப்பை மீறி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாகவே வாக்களித்தனர். இந்த திடீர் ஆதரவு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய திருப்பமாகவே பார்க்கப்பட்டது. அதிமுகவில் இருந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தனி அணியாக செயல்பட தொடங்கியதும் தமிழக அரசியலை மேலும் பரபரப்பாக்கியது. அந்த நேரத்திலேயே விஜய் அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக தரப்பினருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவின. குறிப்பாக சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரின் பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் அடிபட்டது. ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் மாறி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அமைச்சரவை விரிவாக்கத்தை விஜய் தரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவி வழங்குவதில் தயக்கம் காட்டுவதாகவும் தாவிக்க வட்டாரங்களில் பேசப்பட்டது. இதற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் நிலுவையில் இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் தூய அரசியல், ஊழலற்ற ஆட்சி என்ற அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்து வரும் தாவிக அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் எழலாம் என்ற அச்சம் கட்சிக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் நெருக்கமான அரசியல் ஆலோசகர்கள் சிலரும் இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை நேரடியாக அமைச்சரவைக்குள் கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் ஏற்படும் சட்ட மற்றும் அரசியல் சிக்கல்கள் தாவிக அரசையும் பாதிக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாமதம் ஏற்படுகிறது என்றும், தற்போது மிக கவனமாக அரசியல் கணக்கீடு நடந்து வருகிறது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கிடையே லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் பெயரும் இந்த விவகாரத்தில் அதிகமாகவே பேசப்படுகிறது. அதிமுக தரப்புக்கும் தாவிக தரப்புக்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர் லீமா ரோஸ் தான் அப்படின்ற தகவல் ஏற்கனவே பரவியும் இருந்தது. தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே சில அதிமுக எம்எல்ஏக்களிடம் அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்கும் என்ற வகையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் புதிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் இந்த தகவல்கள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்பாடும் வெளியாகல. இருந்தாலும் விஜய்க்கு தெரியாம சில அரசியல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த சூழ்நிலை காரணமா விஜய் தரப்பு தற்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது என சொல்றாங்க. அதிமுகவில் இருந்து ஆதரவளித்த அணியை முழுமையாக நம்பலாமா அல்லது வெளிப்புற ஆதரவாக வைத்திருக்கலாமா என்ற விவாதமும் தாவேகாவில் நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் அமைச்சரவை பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த அதிமுக ஆதரவு அணிக்குள் ஏமாற்ற மனநிலை உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற கேள்வி அந்த அணிக்குள்ளேயே எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனால் தற்போது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிளவு இன்னொரு விளைவை உருவாக்குமா அல்லது விஜய் தரப்பு அமைச்சர் பதவி வழங்குமா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது.